ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை ஏன் இங்கே மேலே ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி பாண்டியராஜ் சார் வந்து எல்லா படத்துக்கும் என்ன வச்சு தான் பிள்ளையார் சொல்லி போடுவார். ஒவ்வொரு படம் கமிட் ஆன உடனே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சதீஷ் இந்த படத்தில் ஒரு த்ரோ அவுட்டாக ஒரு சூப்பர் ரோல் இருக்குது சதீஷ் அப்படிம்பாரு. நான் வந்து இருக்கு சார் எனக்கு இருக்கா அப்படிம்பேன். அவர் வந்து கண்டிப்பாக அப்படின்னுவாரு. அப்புறம் வேற ஏதாவது ஒரு நல்ல காமெடின்னு வச்சு எடுத்துருவாரு. அது வந்து எல்லா படத்துலையுமே அது அப்படி தான் கண்டினியூ ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரோட அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வள்ளிகாந்த். அவரும் அப்படி தான் கமிட் ஆனோடனே ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சூப்பர் ரோல் இருக்கு ப்ரோ இதில் அப்படின்னாரு. இப்போ பார்த்தா வேற ஒருத்தர் வச்சு எடுத்துட்டாரு. அது ஏன்னு தெரியல. இன்ஃபேக்ட் அவர் மாதிரி நான் பேசுறதை விட சிவா செம்மையா பேசுவார். அவர் மாதிரி அப்படியே வந்து மிமிக்ரி வந்து நல்லா பண்ணுவார். எங்களுக்கு உண்மையிலேயே அந்த முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமா பழக்கமானாரு. ஸோ அதுல இருந்து தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரியா இருந்தது. அதுக்கப்புறம் மெரினால் அந்த படம் வாய்ப்பு வர்றதுக்கும் நிச்சயமா இவர் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். தேங்க்யூ வள்ளி. அதான் முன்னாடியே வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தேன், இப்போ ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இவரு. ஸோ அதான் பாண்டியராஜ் சார்ட்ட இன்னொரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய படங்களே வந்து ஈஸியா வந்து ஒரு எஃப்எம்ல வச்சு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அசிஸ்டண்டோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு சத்தியம் தியேட்டர்ல பண்ணா அது செம்மையா இருக்கும்னு சொல்லி செலவை பத்தி கவலைப்படாம இவ்வளவு கிராண்டா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சார் உங்களுக்கு. ஸோ மிகப்பெரிய முன்னுதாரணமா இருக்கும் இனிமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம தான் இந்த ரோஹித் சர்மா மாதிரி சிக்கர் தவான் மாதிரி முதல்ல எடுத்து ஒரு 4-5 ரன்ல அவுட் ஆயிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு அப்புறம் வந்து விராட் கோலியோ தோனியோ வந்து செம்மையா அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசினா மரியாதை இருக்காது. அந்த மாதிரி பேச போறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்திபன் சார். அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பேசணும்னா அது ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா இப்போ சட்டப்பேரவையில் வந்து கலைஞரின் உரைகள் அப்படின்னு போடுற மாதிரி ஆடியோ லான்ச்ல பார்த்திபன் சார் ஸ்பீச்னே போடலாம் ஒரு புக்கே. அந்த அளவுக்கு வந்து எல்லா ஆடியோ லான்ச்லயும் ரொம்ப கலகலப்பா ஒரு ஹைலைட்டா அவரு பேசிட்டு போவாரு. ஸோ அவருக்கு முன்னாடி நம்ம பேசிடுறது நல்லது. இப்போ நான் மட்டும் இல்லை, ஏன்னா இந்த படத்துல சுத்தமா அதாவது இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாம சம்பளமே வாங்காம நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி இப்போ இன்னொருத்தரும் கூப்பிட போறேன். ஏன்னா அவரும் இதே மாதிரி தான் எனக்கு ஏற்பட்ட அதே நிலைமை அவருக்கும் ஏற்பட்டிருக்குது. வாங்க சூரியன். எல்லாருக்கும் வணக்கம். புரோட்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்திருக்கிற தயாரிப்பாளர் டைரக்டருக்கு என்னோட முதல் வணக்கம். அப்புறம் மீடியாக்கார நண்பர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் என்னோட வணக்கம். இன்று விழா நாயகன், கதாநாயகன், தொடர் நாயகன், எல்லா நாயகனுமே ஜிவி சாத்தியன். அவருக்கு என்ன வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு அழைப்பு கொடுத்து என்னை வர வச்சதில்லை. சமீபத்தில் சதீஷ் எனக்கு இடையில ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சூரியங்களா? உங்கள் சூரிய தான் பேசுகிறேன் சார். நீங்கள் ஒன்றத்துலேவா? நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் சார். ப்ளீஸ் வாங்க 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 வாங்க. கம் சார் கம் சார் கம் சார். ரொம்ப சந்தோஷப்படுறீங்க சார். நீங்களே எங்கள் வீட்டு கெஸ்ட்டாக வந்து ரொம்ப பெருமைப்படுவீங்க சார். நான் நாளப்பின ஏதோ சப்போஸ் ரைடு அப்படி இப்படின்னா உங்களுக்கு உதவிலாம் தேவைப்படும். டேய் நான் வர்றதே உங்களுக்கு ரைடுக்கு தாட்டா அப்படின்னாரு. ரைடுக்கா? எதுக்கு சார்? ஆமாம் காமெடியா நீ நிறையா படம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கும் அப்படின்னாரு. சார் நிறையா படம் பண்ணுறதுனால நீங்கள் ரைடு வரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசு முதல்ல ஜிவி சார் வீட்டுக்கு போங்க. அவர் தான் நிறையா படம் பண்ணியிருக்காரு எங்களை விட. போயிட்டு அப்படியே வெறுங்கடை பக்கத்தில் அப்படியே விஜய் சேதுபதி இருப்பாப்புல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்க பையன் நம்பிடும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி இந்த 4Gன்னு ஒரு படத்தில் நான் ஜிவியோட நடிக்கிறேன். 2 பேரும் ஹைதராபாத்ல ஷூட்டிங்க்கு ஃப்ளைட் ஏறும்போது நான் கேட்குறேன், இப்போ எத்தனை படம் வச்சு நடிக்கிறேன் அப்படின்னே. 7 படம் வச்சு அப்படின்னா போய் இறங்கணுன்னே நான் கேட்குறேன், வச்சு எத்தனை படம் சொன்னேன்? 11 வச்சு அப்படின்னா. டேய் அதுக்குள்ள எங்கடா 4 படம் கமிட் பண்ணி இப்போதான் மெசேஜ் வந்துச்சு. 11 இப்ப கேட்டுப்பா. இப்ப 18 இருக்கும். இல்ல இப்ப அதை பண்ண முடியாது. ஏன்னா வேற படத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம தலைவர் பாலாஜி இல்லையா, அவன் மண்டையை போட்டு நல்லா இதுக்குள்ள விட்டு தேய்ச்சி ஒரு காதை வேற காணும். முதல்ல ஷூட்டிங் முடிச்சுங்கன்னா அதை எடுத்துட்டாரு மச்சி பாலாஜி சார் அப்படின்ட்டான். ஸோ அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படம் முடிச்சுட்டு தான் போய் அவனை மிச்சி. சரி, எந்த உண்மைக்கு
தளபதி ரெண்டு அவங்கள்ட்ட கூட டேட் வாங்கிடலாம். ஆனால் ஜிவி சார் டேட் வாங்க முடியாதுன்றாங்க. ஏன்னா அவர் டேட் அவரே வாங்க முடியாதுன்றாங்க. அவரே நினைத்தாலும் கிடைக்காதுன்றாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். தேவன் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கேன் சார். கொஞ்சம் எங்கள் பக்கம் கவனம் செலுத்தலாம் சார். நிறைய படம் பண்ணுறீங்க. லைட் அங்கே செதற விடுங்க. எங்கள் சைடும் வர்றோம் நாங்கள் தான். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இன்னொருத்தர் நம்ம சரி சொல்லுங்க பாக்கி. ரஜினிகாந்த், விஜயகாந்த், வலிகாந்த் இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு பெரிய ஆள் ஆகிறேன்னு நண்பர் தான். வாழ்த்துக்கள் பிரதர். கேடி பிள்ளா கில்லாடுறாங்க அந்த படத்தில் நடிச்சிட்டு இருப்பான். தம்பி சொல்கிற மாதிரி சிவா வந்து வள்ளிகாந்த் வயசுல பேசிட்டே இருப்பாப்புல. அந்த திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போச்சு. அப்போ சில நேரத்தில் லேட் ஆகிடும். அண்ணன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். சும்மா எப்போவுமே அண்ணன் ஷூட்டிங் பண்ணி வந்துட்டாலும் கொஞ்சம் நல்லா அப்படி இருப்பாப்புல. பாண்டியராஜானு நல்லா அப்படியே நல்லா சட்டியில் போட்ட கடுகு மாதிரி அப்படி இருப்பாரு. டென்ஷன் வரல வந்துட்டாங்க. லேட்டாக ஏன்னா அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ட்ரெயின் வர டேரக்டில் ஒவ்வொரு சாக்கு இருக்கணும். அதுக்காக இவங்க எங்கிட்ட ஆளை காணா. அந்த சிவா எங்க சூரியங்க இவங்களை அங்கே போய் கூட்டி வாங்கினாங்க. ஒரு உதவிக்குமே வருவாங்க. நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவோம். உடனே பார்ப்பாரு. ஏன் ரெடியா இல்லை சார் இந்த வரைன்னு இருக்காங்க. புருஷலி டைரக்டர் பிரசாந்த் இல்லை சார் ரெடி இந்த வரைன்னு இருக்காங்க. அப்புறம் ராம் டைரக்டர் மோதி பார்க்கலாம் படத்தை இயக்குனர் ராம் அவரு வரேன் சார் வர மாட்டாங்க. வள்ளிகாந்த் அனுப்பிடா அப்படின்றாரு. அனுப்பிடா வள்ளிகாந்த். பிரதர் கொஞ்சம் இப்போ உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்கா இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் சரி அந்த கொஞ்சம் படம் டைரக்டர் போயிட்டு இருந்தால் அதை கொஞ்சம் படம் ஸ்கூல் வாங்கியிருக்கோம். அதனால அங்கே வருவார். அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம்ல கேமரா வச்சிருப்பாங்க. ட்ரெயின் வரும் ஆப்போசிட் கேரம் பண்ணிக்கு சொல்லிட்டு திரும்ப வர ட்ரெயின் வரும். இவர் உள்ள வருவாப்புல. ட்ரெயின் வர கிராஸ் பண்ணிடுவார். கிராஸ் பண்ணி ஹலோ சூரி சூரி சும்மா வாங்க நீங்க போட்டு கொன்றாரு மனுஷன் வாங்க கத்துற இடத்துல நான் இறங்குறதுக்குள்ள சிவா ஓடிட்டு இருப்பாப்புல. இவங்களும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பாப்புல. நாங்க இங்க இருக்கோம் வாங்க. அந்த சவுண்ட் அவ்வளவு பவரா இருக்க அவ்வளவு கஷ்டப்படுவார். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போறது ட்ரெயினை காசு ஓடிட்டு இருப்பாரு மனுஷன் பாவம். அவ்வளவு உழைப்பு. நீங்க பதறது ட்ரெயினுக்காக தானே குறுக்க வராரு. ட்ரெயினுக்காக தானே பதற. நீங்க இடிச்சு ஏதாவது ட்ரெயினுக்காக போதுன்னு சண்டாளா நாளே தம்பி. அதே மாதிரி தான் மெரினா ஷூட் ஒரு வாட்டி அப்படிதான் வாக்கியில கூப்பிட்டு இருக்காரு சார். இவர் வாக்கிங்க அப்ப கேரவன்லாம் கிடையாது. கார்ல தான் உட்காந்துருப்போம். சிவா கார்ல தான் நானும் அவரும் உட்காந்துருப்போம். ஸோ அங்க வாக்கியை வச்சுட்டு போயிட்டாங்க. இவரோட இது அடிக்குது. ஸோ எடுத்து அவரு சிவா வந்து இவர் மாதிரி எடுத்து பேசி சார் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. உடனே அவர் வந்து ஏன் ரெடியா வர சொல்லுங்க அப்படின்னு உடனே சார் சும்மாலாம் கூப்பிட முடியாது சார் நீங்களே வந்து கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி விட்டாரு. டேய் நீ எல்லாம் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே வந்து அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். சந்தோஷமா இருக்கு. அந்த உழைப்புக்கு அதை இன்னைக்கு பாண்டியராஜா அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு செம்ம கண்டிப்பாக செம்மதான் கவுண்டே இருக்கிறோம். இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது. மியூசிக் சொல்லவே தேவையில்லை. பிரதர் பட்டை வாய்ப்பு இருக்காது. மேக்கிங்காக சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய ஒரு இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வரணும். செம்மையாகவே இருக்காங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னொருத்தர் வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒருத்தர். அவர் வந்து அதான் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அது. மூணாவது இந்த மனுஷன் கண்டிப்பாக இருப்பா. அப்படி யாருன்னா நம்ம சொல்லுங்க பார்ப்போம். பாபு டைமண்ட் பாபு சாரா? அவர் சினிமாவில் நடிக்கிறாரு. அப்போ மகேஷ் பாபுவா? இவர் அவரோட அழகா இருப்பாரு. நம்ம அண்ணன் யோகி பாபு. யோகி பாபு பாபு அந்த உருவத்தால மறைய முடியாது. அப்ப ஒண்ணு வரல இல்லையா? ஓ அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அரவிந்த் சாமி சாரு எதிரில் இருந்தாலும் மூஞ்ச பாரு அப்படின்றவாரு. அதை பத்திலாம் கவலை கிடையாது. என் கவுண்டர் நீ அழகா இருந்துட்டு போ எனக்கு என்ன அப்படின்றது அந்த ஒரு கான்பிடென்ட் செல்ஃப் கான்பிடென்ட் அவர் செம்மையா பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் கேமராமேன் ஆக்சுவலா விவேகானந்தன் அவர் வந்து ரொம்ப நல்ல நண்பர். ரெமோல வந்து சார் கிட்ட பிசி சார்கிட்ட ஒர்க் பண்ணாரு. பிளஸ் 2-3 சீனும் அவரே தான் பண்ணாரு ஆக்சுவலா 2-3 நாட்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங்லே நான் அதான் கேட்டேன். பார்ட்னர் சூப்பராக இருக்குது. கேமரா யார் சதீஷ் அப்படின்னு இந்த மாதிரி பிசி சார் அஸ்டன் சொன்னாப்புல. சரி விடுங்க அதை பற்றி பேசவே வேண்டாம். அங்கே இல்லைனாலே தப்பு. ரொம்ப சூப்பராக பண்ணது. சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி அடுத்ததான் இப்போ அதாவது இந்த படத்துக்கு காசு வாங்காத நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். டபுள் காசு வாங்கிருக்கிறான். ஹீரோவா நடிக்கிறதுக்கும் மியூசிக்கும். அவனையும் ஒரு வாட்டி மேலே கூப்பிடுறோம். பாப்பா
இதை படிச்சு ஜீவி சரி வாங்க சொல்லுங்க. இன்னும் சூரிய அண்ணனோட தான் இன்னும் வேலை செய்யல, சீக்கிரம் வேலை செய்யணும். தேங்க்யூ பிரதர். இல்லை எல்லாத்தையும் பேசிடு அவ்வளோதான், இதுக்கப்புறம் மேலே கூப்பிட மாட்டாங்க. இதான் நன்றி தான் சொல்லணும். நான் பாண்டியராஜ் சார் வந்து நன்றி சொன்னேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து, அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட்டையும் கொடுத்து, பேனரும் கொடுத்து, ரவி சார் கூட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பேஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப என்ன சொல்றது, எனர்ஜியா படங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல பிஎன்சிக்கான ஒரு ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த படத்துல லிரிக்ஸ் எழுதின யுகபாரதி சார், ஏகாதசி சார், உருட்டுக்கண்ணாலா வந்து ஏகாதசி அண்ணன் எழுதியிருந்தாரு, சூப்பராக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அருண் ராஜா என் நண்பன், எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சாங்ஸ் வந்து எனக்கு வந்து வெயில், ஆடுகளம், கொம்பனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூரலான ஒரு ஆல்பம், செம்ம ஃபோக்கான ஒரு ஆல்பம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த சாங் வந்து நான் டேட் கொடுக்கும்போது. ஸோ ஷோராக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையணும், உங்களுடைய ப்ரேயர்ஸ். தேங்க்ஸ். சரி, நீ என்ன குளிச்சுட்டு வந்த தலையை தொடச்சிட்டு வரது இல்லையா? என்னது அப்படியே தலையை கட்டிட்டு வந்த? என்னது இது ஒய்? இது வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி அப்படியே மறைச்சி கெட்டப் தலையில ஏதோ அது பொடிகள் தரவனா கெட்டப் செஞ்சா அந்த மனுஷெல்லாம் என்ன சொல்றது? அங்க ஒரு உட்காந்துருக்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. அப்படியா சாரா? சொல்லிடுவோம். மண்டையில பாதி குடி இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஆர்யா சார் பத்தி சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அட்லஸ் சைக்கிள் கம்பெனிக்காரங்க கூட சைக்கிளை இவ்வளவு ப்ரமோட் பண்ண மாட்டான். எப்ப இப்ப கேரவன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா முடிச்சோடனே போய் சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடுறாரு ஒரு ஷார்ட் கேப்ல. இன்னைக்கு பல பேர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிச்சயமா ஆர்யா சார் ஒரு பெரிய ரீசன். சரி வாங்க ஆர்யா சார், நீங்களும் வந்து மூணு பேர் பசங்களா நிக்கிறோம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, என்ன பண்றது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரி சதீஷ் வந்து அவங்களோட டேட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் பாண்டியராஜ் சாருக்காக இவ்வளோ அழகா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, வழக்கமான ஆடியோ ரிலீஸ் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். கங்க்ராட்ஸ் பிரதர், வெரி வெரி ஹாப்பி. ஜி பற்றி சொல்லவே தேவையில்ல, சொல்ல மாட்டேன். கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர், கூடிய சீக்கிரத்தில் டைரக்ஷன் கூட பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து பழக்கம் எனக்கு வந்து மெட்ராஸ் பட்டணம். ஸோ சதீஷ் எல்லாருக்குமே பண்ணது ஓரப்போ இல்லை சொல்கிறேன், நான் சதீஷ் தான். ஸோ என்னன்னா எனக்கு வந்து ஜிவி சதீஷ்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இட்ஸ் நைஸ். அந்த டைம்லேயே வந்து ஜிவி வந்து நிறைய படம் பார்த்து, இல்லைன்னா ஆர்ஆர் பண்ணுவேன், நான் மச்சா பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் தான் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன். அப்பயே என்னென்ன படத்துக்குலாம் அப்படி சொன்ன வச்சு யார் யாரு சொன்னா இவங்களுக்கு யூஸா இருக்கும், யாருக்கு இருக்கோ இல்லையோ சொல்ல லிஸ்ட் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா அந்த எனர்ஜி வந்து நீங்க சாங்ல பார்க்கலாம். அவர் எப்பவுமே குத்து டான்ஸ் எல்லாம் ஆடும்போது அந்த மாதிரி எனர்ஜியோட யாரும் ஆடி பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் அவரை பத்தி எல்லாருமே பெருசா சொல்றாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர். ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட இதுதான் வந்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாண்டியராஜ் சார், கலக்குங்க. புதுசாக ஏசி மெம்பராக இருக்கிறீங்க, இங்கே ஏசி மீட்டிங் போட்டிருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ விடுவாருன்னு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதுதான் நல்லா நீ தப்பிச்சேன். நான் நினைச்சேன் என் செட்ல அப்படிதான் வள்ளி எப்படி இருப்பாருன்னு நினைச்சிருக்கேன். எல்லா செட்லயுமே அப்படிதான் இருந்திருக்காரு. அதெல்லாம் கதறுவோம், வள்ளி ப்ளீஸ் ப்ளீஸ் வள்ளி ப்ளீஸ் கெஞ்சற அளவுக்கு எங்களை வந்து எதுக்காக கெஞ்சோம்? என்னன்னு கூட்டு ஸ்ட்ரைட்டா வந்துருவாரு. காலையில வந்து இப்போ 4 மணிக்கு ரூம்ல வந்து கையோட கூட்டு போயிடுவாரு. அந்த லெவல்ல வந்து எது நம்மளுக்கு டப்பிங்கை விட ஒரு அளவுக்கு பேசிட்டு போயிருமே. அப்பப்போ வந்து அண்ணன் பாப்பாரு, பாண்டியானே பார்த்துட்டு ஓகே சரி ஓகே சொல்லி போயிடுவாரு. ஓகே முடிஞ்சு வீட்டுக்கு போயிரு. திருப்பி 1 ஹவர் கழிச்சு போன் வரும்.
அண்ணா வள்ளிகாந்த் பேசுகிறேன். அண்ணா அந்த நீங்கள் அந்த சிம்பு சார்ட்ட ஃபோனில் பேசுனீங்களா? ஆமாம். கொஞ்சம் இல்லை நான் பேசிட்டேனே, இப்போ தான் நான் பேசினேன். அண்ணன் ஓகேட்டாங்க. இல்லைண்ணே இப்போ இந்த இதெல்லாம் சிலதை வரலண்ணே. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு மாதம் எங்கள் படத்துக்கு இருந்தாலும் வராது லாஜாலாம். தயவு செய்து வள்ளிகாந்த், நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த வரைக்கும் வரவில் வச்சுக்கோங்க. அண்ணன்கிட்ட சொல்லுங்க. விடவே மாட்டாரு இல்லையா, தண்ணியை கூப்பிட்டாலும் வந்துடுவார். வண்டியில் இருந்தாலும் ஆட்டோலாம் வந்திருக்காரு, எடுத்துட்டு அண்ணன் நான் கீழே தான் நிற்கிறேன்ட்டுவாரு. சரி நான் என்ன சொன்னேன், டிரைவர் வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்துட்டு நின்றுவாரு. ஆட்டோவில் கூட்டியாந்து நிற்க வச்சு பேச விட்டு அனுப்பிச்சு விடுவார். ஒரு வாட்டி நான் பைக்ல கூட்டு வந்தேன் அப்படிங்களா? பைக்ல கூட்டி வந்தாங்களா? நடந்தெல்லாம் கூட்டி வருவாப்புல, விடவே மாட்டாப்புல அவர் காரி ஆனந்தா. அவர் செய்திக்கு இவனை உப்பு முடியா தூக்கிட்டு போகலாம். இப்போ வந்து நான் கான்ட்ரவர்சியாக பேசினேன், யாராவது அப்படி பேசினா தான் அந்த ஆடியோ லான்ச் வந்து நல்ல ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கும் நாங்கள் ஆள் கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு படம் வந்து அது மேலே யாராவது கேஸ் பண்ணணும், கதை எந்த அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல படம், கதை இருக்குன்றது அப்போ தான் தெரியும். அது வேற ஒன்று இருக்கு. அது எந்த லெவலில் ஆகி போச்சுன்னா, இப்போ ஒரு டீச்சர் ஒன்று வந்துச்சு, மெக்லீஸா ஒரு கோடு அப்படின்னோடனே ஒருத்தர் வந்து அந்த கோடு எந்தங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போடுறாரு. அந்த லெவல் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பேசுறது ப்ரோ நீங்கள் உட்காந்துக்கலாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம வந்து மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்களை வந்து இப்போ நம்ம கூப்பிடுறோம்.